Hello students, welcome to NeviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.5ல first question பார்க்குறோம். question என்னன்னா solve the following equations. இப்போ first subdivision பார்க்கலாம். sin square x minus 5 sin x plus 4 equal to 0. ஸோ இது வந்து நம்ம solve பண்ணணும். இப்போ first question வந்து எழுதிக்கலாம். sin square x minus 5 sin x plus 4 equal to 0. So, இப்படி sin square x minus 5 sin x plus 4 equal to 0 இப்படி இருக்கு. இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சால்வ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால இந்த sin xன்றதை நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ sin x y அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இது என்ன மாறும்? y square minus 5y plus 4 equal to 0 அப்படின்னு வந்துருச்சா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரணும்? -5. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னா -4 -1. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ஆட் பண்ணிங்கன்னா -5. அப்போ இது நீங்கள் எப்படி இதெல்லாம் y ஸ்கொயர் minus 4y minus y plus 4 equal to 0 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் y காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? y minus 4. அடுத்த டூ டேர்ம்ஸில் -1 காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? y minus 4 equal to 0. இப்போ ஃபேக்டர்ஸ் என்ன? y minus 1 into y minus 4 equal to 0. ஸோ இது மூலமாக என்ன சொல்லலாம்? y minus 1 equal to 0. அதே மாதிரி y minus 4 equal to 0. அப்போ இங்கே y equal to 1. அதே மாதிரி இங்கே y equal to 4. yன்றது நம்ம என்ன எடுத்துருந்தோம்? sin x. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ sin x equal to 1. அதே மாதிரி இங்கே sin x equal to 4. இப்போ sin x equal to 4 வந்து நம்மளுக்கு வராது. ஸோ நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ sin x equal to 1. இப்போ sin x equal to 1ன்றதை நம்ம என்ன எழுதலாம்? sin pi by 2. ஏன்னா sin pi by 2 தான் 1. இப்போ பார்த்தீங்கன்னா sin x equal to sin y அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ x வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா x equal to n pi plus minus 1 power n into y அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எங்கள் yன்றது என்ன? pi by 2. அப்போது x equal to n pi plus minus 1 power n into pi by 2 அப்படின்னு எழுதலாம். இதில் n belongs to integer. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? 12x cube plus 8x equal to 29x square minus 4. அப்போது 12x cube. இப்போ 29x square இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? minus 29x square. அடுத்து 8x. இப்போ -4 அந்த சைடு போச்சுன்னா +4. இது வந்து நம்ம p of x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது x equal to 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 12 into 1 cube minus 29 into 1 square plus 8 into 1 plus 4. 12 into 1 cube உங்களுக்கு என்ன வரும்? 12 minus 29 into 1 square. அப்போ என்ன வரும்? -29 plus 8 into 1னா 8 plus 4. அப்போ 12 plus 8 என்ன? 20. 20 plus 4 என்ன? 24. minus 29 plus 24 என்ன வரும்? -5. இது பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ அடுத்து x equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ p of 2 equal to என்ன வரும்? 12 into 2 cube minus 29 into 2 square plus 8 into 2 plus 4. அப்போ 12 into 2 cube வந்து என்ன? 8 minus 29 into 2 square என்ன? 4 plus 8 into 2 என்ன? 16 plus 4. அப்போ 12 into 8 என்ன? 96 minus 29 into 4 என்ன வரும்? minus 116 plus 16 plus 4. இது நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி 96 plus 4 என்ன? 100. 100 plus 16 என்ன? 116. 116 minus 116 என்ன? 0. ஸோ இப்போ 0ன்னு வந்ததுனால அப்போது x equal to 2. ஸோ இது வந்து ஒரு ரூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம x equal to 2 is a root அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ x equal to 2 is a rootனா அப்போ x minus 2 வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ x minus 2 is a factor. இப்போ மீதி ரூட்ஸை நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து எழுதிக்கலாம். 12 minus 29 8 and 4. இப்போ சிந்தட்டிக் டிவிஷன். இப்போது x equal to 2 ஒரு ரூட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நம்ம 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூஸே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12. இப்போ 2 into 12 என்ன வரும்? 24. minus 29 plus 24 என்ன? -5. அடுத்து 2 into -5 வந்து என்ன? -10. 8 plus -10 என்ன வரும்? -2. அடுத்து 2 into -2 என்ன வரும்? -4.
4 plus minus 4 என்ன 0. இப்போ நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் வச்சு ஈக்குவேஷன் வந்து எழுதலாம். அது உங்களுக்கு எப்படி வரும்? 12x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அதாவது இது வந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். இப்போது x ஈக்குவல் டு 2 இது வந்து ஒரு ரூட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? மைனஸ் 24. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரணும்? மைனஸ் 5. அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 8 and 3. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 24. ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 5. அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம்? 12x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது? 4x. அப்போ 4xை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? 3x மைனஸ் 2. இப்போது அடுத்த டூ வேல்யூஸில் 1 காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டர்ஸ் இங்கே வந்து என்ன? 4x ப்ளஸ் 1 இன்ட்டு 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அது மூலமாக என்ன சொல்லலாம்? 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே x ஈக்குவல் டு மைனஸ் 1/4. அதே மாதிரி இங்கே x வந்து என்ன வரும்? 2/3. ஆல்ரெடி நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2. ஸோ x ஈக்குவல் டு 2, x ஈக்குவல் டு மைனஸ் 1/4. அதே மாதிரி x ஈக்குவல் டு 2/3. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.